ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு நம்ம லக்னத்திலிருந்து 12 பாவங்களில் குரு இருக்கிறதுக்கான பலன். இப்போ முதல்ல லக்னத்தை பார்ப்போம். லக்னத்தில் இருக்கிற நட்சத்திரம் மகம், பூரம், உத்திரம். இதில் மகம் என்கின்ற கேது நட்சத்திரத்தில் குரு இருக்கிறது. ஆன்மீக தொடர்புகள், தத்துவார்த்த சிந்தனைகள், நம்முடைய அறிவு சார்ந்த படைப்பாளிகளாக நம்மளை ஆக்கக்கூடிய வகையிலையும், மருத்துவத்துறையில் ஷைன் பண்ணுறதையும் மிக அற்புதமாக நமக்கு கொடுக்கும். அதே பூர நட்சத்திரத்தில் குரு வந்து அமரும் பொழுது நிறைய ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்டது, விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்டது, சினிமா துறை சம்மந்தப்பட்டது, கவர்ச்சிகரமான அத்தனை ஃபீல்டுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அதே சூரியனுடைய நட்சத்திரங்கும் போது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பொறுப்புகள், வேலை, அரசியல் ஈடுபாடுகளுக்கு சிறப்பாக இருக்கும். அதே கன்னி ராசியில் குரு இருக்கார், நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது பணவரவு, அரசு சார்ந்த வருமானங்களை கொடுக்கும். இந்த மாதிரி கான்ட்ராக்டு இது மாதிரி சம்மந்தப்பட்ட வருவாங்க. அதே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு வேலையில் என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் வந்து திருப்தியையும் மதிப்பையும் நமக்கு கௌரவத்தையும் காப்பாற்றுவார். அதே செவ்வாயினுடைய நட்சத்திரமான சித்திரையில் இருக்கும் பொழுது ட்ரெஸ் மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது, ஸ்போர்ட்ஸ் வேர் சம்மந்தப்பட்டது, இது மாதிரியான உபகரணங்கள் சம்மந்தப்பட்ட விதத்தில் நம்மளை ஈடுபடுத்தி நல்ல பலத்தை கொடுப்பார். எந்த வழியிலையும் 2ல் இந்த இருக்கக்கூடிய குரு வந்து நமக்கு மிகப்பெரிய பணபலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அடுத்து துலா ராசியில் பார்த்திங்கன்னா செவ்வாய் நட்சத்திரம், ராகு நட்சத்திரம், குரு நட்சத்திரம். செவ்வாய் நட்சத்திரமான சித்திரையில் போகும் பொழுது பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரி அமைப்பில் ரொம்ப சிறப்பை கொடுப்பாரு. அது மாதிரி பெரிய ஒரு ஸ்தாபனங்களில் போய் வேலை பார்க்குற யோகத்தை கொடுத்துருவார். அதே ராகுனுடைய நட்சத்திரத்தில் அமையும் பொழுது வாகனங்கள் சம்மந்தப்பட்டது மற்றும் பெரிய ஒரு கன்சைன்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது, பெரிய ஆர்டர்களை வந்து நம்ம அனுப்புறது, வெளியூர்களுக்கு அனுப்புறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். மெயினாக வந்து விமானத்துறை, இஸ்ரோ போன்ற ஆராய்ச்சி துறை இதுகளுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கக்கூடிய குருவினுடைய நட்சத்திரம் விசாகமும் அங்கே இருக்குது. இதுவும் வந்து நமக்கு நல்ல கம்யூனிகேஷன் லைனு, கமிஷன் லைனு, கன்சல்டிங் லைனு இதுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும். நீதித்துறை, சட்டத்துறைக்கும் சிறப்பை கொடுக்கும். 4ஆம் இடமான விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சனியினுடைய நட்சத்திரமும் புதனுடைய நட்சத்திரமும் நமக்கு வந்து ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டாக வேலை பார்க்குற ஒரு அமைப்பை கொடுக்கும். சின்ன லெவலில் போய் ஜாயின் பண்ணால் கூட கஷ்டப்பட்டு மேலே வர்றதை கொடுக்கும். அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது மற்றும் அனைத்து விதமான வியாபாரங்கள் சம்மந்தப்பட்டதுக்கு சிறப்பை கொடுக்கும். 5ஆம் இடமான தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரத்தில் குரு அமையும் போது கேது மூல நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கலைத்துறைகள் சிறப்பாக இருக்கும். மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில், மாந்திரீகம் சம்பந்தமாகட்டும், பூஜைகள் காரியங்களாகட்டும், ஜோதிடமாகட்டும், இது சம்மந்தப்பட்ட வகையில் ரொம்ப சிறப்பை கொடுக்கும். அதே போராட்டத்தில் போகும்போது கலை சார்ந்த பணிகள், இதே ஜோதிடம் மற்றும் நமக்கு ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய என்னவெல்லாம் நவீனமான துறைகள் இருக்கோ அதில் எல்லாம் வாய்ப்பேசியே சம்பாதிக்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கு. சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடத்தில் இருக்கும்போது அரசியலில் மிகப்பெரிய புகழை கொடுத்துருது, பொதுஜன தொடர்பில் மிகப்பெரிய நன்மையை கொடுத்துருது, பூர்வீகத்திலேயே ஒரு பாரம்பரிய வலிமையை கொடுத்துருது. 6ஆம் இடமான மகர ராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் பலம் இருக்குது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சர்வீஸுக்கு போவாங்க. அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது கடல் சார்ந்த இப்போ நேவியில் போய் இருக்கிறது, கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பணிகளில் போய் இருக்கிறது, நீர் வளத்துறை அந்த மாதிரி பணிகளில் போய் இருக்கிறது, இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்டது, உணவு துறை சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். செவ்வாயினுடைய நட்சத்திரம் நமக்கு அவிட்டம், அந்த அவிட்டத்தில் போகும்போது கூட இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பணிகள் இருக்கும். ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறது, ஒரு பிசிஷியனாக இருக்கிறது, பல் மருத்துவத்துறை மற்றும் வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். பட் குரு செவ்வாய் காம்பினேஷன் அப்படிங்கிறது நமக்கு பெருமையை கொடுக்கும், பாரம்பரிய ரீதியாக பெருமையை கொடுக்கும். அதே நமக்கு 7ஆம் வீட்டில் கும்பராசியில் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும்போது பேங்கிங் செக்டாரு, கான்ட்ராக்ட் ஒர்க்குக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். சதய நட்சத்திர ராகுனுடைய நட்சத்திரத்தில் குரு போகும்போது
நமக்கு பெரிய பெரிய பிரம்மாண்டமான கன்சைன்மெண்ட் எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய யோகங்கள குடுக்கும். எலக்ட்ரிக்கல் இபி லைனில் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். பேங்க் கேஷியர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பணிகள்லையும் மேனேஜர் லெவல்லையும் நல்லாயிருக்கும். அதே குருவினுடைய நட்சத்திரத்திலேயே பூரட்டாதியிலேயே குரு போகும்போது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்டது மற்றும் பொதுஜன தொடர்பு, வெளியூர் விவகாரங்கள் அதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே 8ஆம் இடத்துல போய் மீன ராசியில் குரு நட்சத்திரம் இருக்குது. உத்திரட்டாதி சனி நட்சத்திரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி வரும். இப்போ ஒரு நீதித்துறையாகட்டும், காவல்துறையாகட்டும், சட்டத்துறையாகட்டும், ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு கடை நிலையிலேருந்து கிளார்க் லெவல்லேருந்து முன்னேறக்கூடிய அமைப்பை கொடுத்துருது. அதே புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஆடிட்டிங் ஆஃபீஸு, அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸு இது மாதிரி ஒரு இப்போ ஃபர்னிச்சர் ஆகட்டும், ஒரு டிவி, ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல்ஸு சேல்ஸ் பண்ணுறது, இது மாதிரி இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருது. 8ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடத்துல குரு இருக்கும்போது இந்த லெவலை குறைச்சிரும். அடுத்து 9ஆம் இடம் மேசராசியில் பார்த்தீங்கன்னா கேது நட்சத்திரத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய ஃபிலாசபர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆன்மீக துறைகளில் இருப்பாங்க. தன்னுடைய சிந்தனையினால் தான் முன்னேறக்கூடிய யோகத்தை வச்சுருப்பாங்க. அதே பரணி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இவங்க வந்து பொதுஜன தொடர்பு, பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து பத்தை பராமரிக்கிறது, ரெசார்ட்ஸு சம்மந்தப்பட்டது இதுகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், மார்க்கெட்டிங் எல்லாம் நல்லாயிருக்கும். அதே வந்து உத்தர கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் மேசத்துலேயும் 3 பாதம் ரிஷபத்துலேயும் இருக்குது. கவர்மெண்ட்டு பதவிகள் வகிக்கிறதுக்கும், மருத்துவராக இருக்கிறதுக்கும் வளர்ச்சிகள் வந்து சிறப்பாக கொடுக்கும். ஃபைனான்ஸும் நல்லா ஒத்து வரும். மிகப்பெரிய புகழ், சொத்து, பதவியெல்லாம் அடையக்கூடிய யோகத்தை கொடுக்கும். சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியில் இருக்கும் பொழுது வெளிநாடு சார்ந்த டெவலப்மெண்ட்ஸை நல்லா கொடுக்கும். எக்ஸ்போர்ட், இம்போர்ட் பண்ணுறது, மளிகை கடை, விவசாயம் இது சார்ந்த பணிகள்லாம் சிறப்பாக இருக்கும். செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷத்தில் இருக்கும் பொழுது அது 2 பாதம் ரிஷபத்தில் இருக்குது, 2 பாதம் மிதுனத்தில் இருக்குது. இருந்தபோதும் நமக்கு வந்து மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். இப்போ ரியல் எஸ்டேட் ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலாகட்டும் நல்ல பலத்தை கொடுக்கும். அதே மாதிரி லாபஸ்தானமான மிதுன ராசியில் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும்போதும் நல்ல ரியல் எஸ்டேட் நன்மைகளை கொடுக்கும். காவல்துறை சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, இப்போ டெலிகம்யூனிகேஷன் கவர்மெண்ட்லேயே இருக்கு இல்லையா, அது மாதிரி அமைப்புலையும் போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அந்த அமைப்புலேயும் கம்யூனிகேஷன் லெவலில் பெரிய லெவலில் இருப்பாங்க. மேலும் புக்கு பப்ளிஷ் பண்ணுறது இது மாதிரியான தகவல் தொடர்பு துறையில் பிரகாசிப்பாங்க. குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது வந்து எதிர்பாராத சில யோகங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை அது கொடுத்துரும். எதிர்பாராத ஒரு பதவி, புகழ், கௌரவம், வளர்ச்சி, ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெரிய லெவலில் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். 12ஆம் இடமான கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது வெளிநாடு போய் வேலை பார்க்குறது, வெளியூரில் போய் வேலை பார்க்குறது, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், மிஷினரி சம்மந்தப்பட்டது இது மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுக்கும். கொஞ்சம் படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கும். புதனுடைய நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்தில் பண்ணும்போது பேசக்கூடியது, லாயராக இருக்கிறது, இது மாதிரி சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, டீச்சிங் லைனு, எஜுகேஷன் லைனு, ஸ்டேஷனரிஸ் லைனு, ப்ளம்பிங், ஒயரிங் ஒர்க்கு இது மாதிரி சம்மந்தப்பட்ட அமைப்பை கொடுத்துருது. ட்ராவல்லையே இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை செய்கிறதெல்லாம். இப்போ 12 பாவங்களில் குரு நின்ற பலனை பார்த்தோம். சில பேர் கமெண்ட்டில் கேள்வி கேட்குறீங்க, கிரகங்கள் சேர்ந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஒரே நட்சத்திர பாதத்தில் எந்த கிரகம் சேருதோ அதுதான் சேர்க்கையின் பலனை எடுக்கணும். அந்த மாதிரி அமையிறது ரேரு. அப்படி சேரும்போது கூட தசாபுத்தி எந்த திசை நடக்குதோ அதற்குண்டான பலனை நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து இந்த பலன்களெல்லாம் அந்தந்த திசை நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.